சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகள்ல முதலாவது வார்த்தை மன்னியும். அதாவது பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் முதலாவது பேசினாரு. பொதுவாகவே ஒரு இறக்கும் பொழுது பேசுற எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பேசும்போது சில ரகசியங்கள் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு உண்மையான நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால இந்த உலக ரீதியாகவே இறக்கும் பொழுது பேசுற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இயேசுப்பா இறக்கும் பொழுது எந்த மாதிரி சூழ்நிலை, ஏன்னா நார்மலாக ஒரு மரணமாக நம்ம இயேசுப்பாக்கு இல்லை, அது ரொம்ப ஒரு கொடூரமான மரணமாக இருந்திருக்குல்ல. அந்த சூழ்நிலையிலையும் அவர் கடைசி வரைக்கும் நமக்காகவே அவருடைய எண்ணம்லாம் நம்மளாவே இருந்திருப்போம். கடைசி வரைக்கும் நாம் என் பிள்ளைங்க அவங்க எந்த தீங்குக்கும் போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் நம்மளை பற்றியே யோசிச்சிருக்காரு. அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலைனா நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஆனால் நானும் ஒரு சில காரியங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் பல மணி நேரம் வியாழக்கிழமை ராத்திரியிலேருந்து சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்காரு. அதுவும் சிலுவையில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் கிட்ட சிலுவையிலே இருந்திருக்காரு. நம்ம சிலுவையிலே இருந்திருக்காருன்னு சாதாரணமாக சொல்லிடுவோம், ஆனால் அது ஒரு பெரிய கொடூரமான இது. ஏன்னா மரண தண்டனையே உச்சக்கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலுவையில் அறையப்பட்ட தண்டனை தான். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம்ல ஆண்டவரோட கைகள் ஆணிகள் அடிக்கிறாங்கன்னு. அந்த ஆணிகள் இங்க அடிக்க மாட்டாங்க, கரெக்டாக அந்த மணிக்கட்டில் அடிப்பாங்க. அதுவும் அந்த மணிக்கட்டில் அடிக்கிற போது அந்த ரோமபுரி போர்சிவர்களுக்குலாம் தெரியுமா எந்த இடத்துல அடிச்சா உடனே உயிர் போயிடாது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கைகள் அடிக்கிறாங்க. அதுவும் இடது கையில் அடிச்சுட்டு வலது கையில் அடிக்கும் பொழுது இன்னொரு கையை இழுத்து கயிறால இழுத்து அந்த இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வேதனை பார்க்க முடியும். அந்த மாதிரி இடிக்கும்போது அவருடைய தோல் கட்டில் இந்த உள்ள இருக்கிற சதெல்லாம் கூட பிடிச்சிட்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வேதனையை நம்ம இயேசுப்பா நமக்காக தான் செலுச்சாரு. அந்த 2 கையோட பேலன்ஸ்ல தான் ஒரு சிலுவையில் அறையப்பட்டிருப்பாரு. முழு உடம்பும் அந்த 2 கையும், அந்த 2 கையோட பேலன்ஸை வச்சுதான் அந்த வெயிட் போடும். அதோடைய ஒரு உடம்போட ஃபுல் வெயிட்டையும் தாங்கியிருக்காரு. அவ்வளோ வேதனை மத்தியில நம்மலாம் சும்மா பசிச்சா கூட என்ன பண்ணுவோம், பசிக்கு நான் பேசல மயக்கமா இருக்குன்னு சொல்லிடுவோம். அவ்வளோ வேதனை மத்தியிலையும் அவருடைய எண்ணெல்லாம் நம்மளாவே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இயேசுப்பா நம்ம மேல அன்புடையவராக இருந்திருக்காரு. அது உடம்பு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 5450 காயங்கள் இருக்குது. அதுவும் அவருடைய முதுகுல மட்டும் 150 காயங்கள் கிட்ட இருந்தது. அதுவும் வெட்டுக்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஆழமான படிச்ச வெட்டுக்கள் மட்டும் 39 கிட்ட இருந்தது. இவ்வளோ காயங்கள் இது எல்லாத்தையும் அனுபவிச்சது காரணம் நம்மளாம் ஆண்டவருக்கு பரலோக ராஜ்யத்தில் நம்ம இருக்கணும், நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும்னா. அதனால தான் இயேசுப்பா அந்த நேரத்திலையும் பிதாவே மன்னின்னு சொல்லி நமக்காக ஜெபிக்கிறவராகவே இருந்தார். இந்த இவர்களுக்குன்னு சொல்றாங்கல்ல, இந்த இவர்கள்ன்றது வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யார் யாருக்கு லூக்கா 22ஆம் அதிகாரம் 63 65 வரைக்கும் இருக்கு. இந்த இவர்கள் யாருன்னா ஆண்டவர் பரியாசம் பண்ணினவர்களை சொல்றாங்க, முகத்தில் அறைந்தவர்களை, தூஷித்தவர்களை 23:10 சொல்லப்பட்டிருக்கு. குற்றம் சாட்டினவர்களை 23:25 நீதிக்கு புறமாக தீர்ப்பு பிலாத்து சொன்னார்கள், அவருக்கும் சேர்த்து சொல்றாரு. 23:33 சிலுவையில் அறைந்தவர்கள். இவங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் பிதாவே மன்னியும். இந்த லிஸ்ட்ல நம்மளும் வரும். ஏன்னா எத்தனையோ நாட்கள் ஆண்டவரை அசட்டை பண்ணியிருக்கோம், அவருக்கு பிடிக்காத காரியங்கள் செஞ்சிருக்கோம். ஸோ நமக்கு எல்லாம் சேர்த்துதான் இயேசுப்பா என்ன சொல்றாரு சிலுவையில, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த மாதிரி தூஷிக்கிறவங்களுக்கு, ஆண்டவரெல்லாம் சபிக்கிறவங்களுக்குலாம் தண்டனை இருக்கான்னு கேட்டால் பைபிள் படி இருக்கு. அந்த தண்டனை நீங்க பெற்றக்கூடாது, ஆனால் இவங்கெல்லாம் பெறக்கூடாதுன்றதுக்காக தான் இயேசுப்பா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னார். அந்த தண்டனை என்னன்னா நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பரியாசக்காரர்களுக்கு தண்டனைகளும் இருக்கான். லேவியாகமம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருக்கு, தூஷிக்கிறவர்களை கல்லெறிந்தும் கொள்ள வேண்டும். அதாவது இந்த மாதிரி காரியங்களாம் பைபிள் சட்டத்தின்படி இந்த மாதிரி தூஷிக்கிறவங்களுக்கு, ஆண்டவர் சபிக்கிறவங்களுக்குலாம் தண்டனை இருக்கு. நம்ம இயேசுப்பா தெளிவா தெரிஞ்சிருக்கு. அவர் அப்பேற்பட்ட தண்டனைலாம் இவங்களுக்கு வரக்கூடாதுன்னா பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு கடைசி தருவாயில கூட நமக்காக ஆண்டவர் பிரார்த்திக்கிறாரு. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அதாவது சகலத்தையும் அறிந்த தெய்வம் எல்லாமே. இப்போ பேதுரு 3 தடவை மறுதளிப்பாருன்னு பேதுருக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு நீ கண்டிப்பா மறுதளிப்புன்னு சொன்ன தேவனுக்கு அவர் தெரியாதா யார் அவர் தலையில முள்மூடி செலுத்துவாங்க, எந்த சேவகர் கையில ஆணி அடிப்பாங்க, எல்லாமே தெரியும். யார் என்னை தூஷிப்பாங்க, யார் என்னுடைய ட்ரெஸ்ஸை விற்கிறாங்கன்னு எல்லாம் தெரியும். அந்த முன்னாடியே தெரிஞ்ச தேவன் அது எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தது எதுக்காகனா, அத்தனை பாடலையும் ஒப்பு கொடுத்தது நமக்காக தான். நம்மளும் யோசிச்சு பார்ப்போம், இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம். கண்டிப்பா நம்ம இயேசுப்பா மாதிரி இருக்கவே மாட்டோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 4:32 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல
மன்னியுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 4:32. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி உங்களை மன்னிச்சனோ அந்த மாதிரி நீங்களும் மற்றவர்களை மன்னியுங்கள் சொல்றாரு. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்ம பரிசுத்தமா வாழணும், அடுத்தது அன்புடையவர்களா இருக்கணும், மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா இருக்கணும். இந்த 3 காரியங்கள் தான் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட முக்கியமா எதிர்பார்க்கிறார். இந்த 3 காரியம் உடையவர்களா நாம இருக்கணும். நமக்காக இயேசுப்பா வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாரு, மற்றவர்களை மன்னிக்கணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனா நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது நம்ம யோசேப்பு எடுத்துக்கலாம், மோசேவை எடுத்துக்கலாம், இவங்களுக்குலாம் எடுத்துக்காட்டே இல்லை. ஆனால் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள ஒரு உண்மையாகவும் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. மோசே எடுத்துக்கிட்டா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்காகவும் மோசே என்ன சொல்றாரு, என் பேரை கூட ஜீவ புஸ்தகத்தில் திருக்கி போட்டுருங்க, ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிச்சிருந்தேன்னு சொல்றாரு. யோசேப்பை எடுத்துக்கிட்டா யோசேப்புக்கு பண்ண மாதிரி நம்மளுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. ஆனால் அவங்க சகோதரர்கள் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு நீதி செஞ்சாரு. சொன்ன மாதிரி நீதி செய்யும் போது யோசேப்பு நினைச்சிருந்தா அவங்க ஏதாவது ஜஸ்ட் ஒரு அடியாவது அடிக்க சொல்லியிருக்கலாம். அதை கூட பண்ணல. யோசேப்பு அவங்கள வந்து என்ன பண்ணாரு, ஒரு பக்கமா வச்சு அவங்கள வந்து அவங்க கூடவே வச்சுக்கிட்டாரு. அவங்களாம் நம்ம அந்த வசனங்கள்ல இருக்கும், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிக்கும் போது இருக்கும். அவங்களாம் பயந்துட்டு கடைசி அவங்க அப்பா இருந்தப்பறம் சொல்றாங்க, நம்ம தம்பி வந்து நம்மளை ஏதாவது பழிவாங்கிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு யோசிப்பிட்டு போறாங்க. ஆனா யோசிப்பு என்ன பண்றாரு, அவர் என்ன கடைசியா சொல்றாருன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அது நன்மையாக முடிவு பண்ணினாருன்னு 20ஆம் வசனத்தை சொல்றாரு. அதான் நீங்க எனக்கு தப்புதான் தீங்கு செய்யணும்னு நினைச்சீங்க, ஆனா அந்த தேவன் நன்மையா முடிவு பண்ணினாருன்னு சொல்றாரு. அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மன்னிப்பு நம்ம சும்மா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது நம்ம தப்புலாம் பண்ணிட்டு நம்ம கஷ்டப்படுற மாதிரி பேசுறது, சரி மன்னிச்சிரு அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை, அழுதுகிட்டே அவர் சொன்னார். நீங்க முந்தல் வசனம் இருக்காது, யோசிப்பு வந்து அழுதுகிட்டே பேசுறாரு. நம்மளுடைய மன்னிப்பும் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பா இருக்கணும். அதாவது மற்றவங்க கிட்ட இறங்கி, அதாவது மன்னிக்கிறோங்கிறது இருதயத்துல இருந்து வர மன்னிப்பா இருக்கணும், வார்த்தையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்றதுதான் நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட விருப்பப்பட்ட காரியமா இருக்கு. லூக்கா 17:3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனசாவப்பட்டால் அவனை மன்னிப்பாயாக. உன் சகோதரன் என்றது நம்ம இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள், அதாவது மோசே கேட்டு இஸ்ரவேல் மக்களும் அந்த மாதிரி நம்ம சுற்றி உள்ளவங்க, நம்ம தூஷித்தவங்களை எடுத்துக்கலாம், இல்லை இவருக்கு யோசிப்புக்கு எடுத்து அவங்க சகோதரர்கள் இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம வேலை செய்கிற மத்தியில் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க, அவங்க யாராவது நம்ம குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க மனசாவப்பட்டா அவங்களை மன்னிச்சிருங்க, அந்த கோபத்தை மனசுலேயே வச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்கணும்ன்றதான் ஆண்டவர் அடிக்கடி சொல்ற காரியமா இருக்கு. மனசாபப்பட்டா அப்படின்னா அவங்க வந்து கேட்கும் பொழுது என்னன்னா சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டு அப்புறமா பழிவாங்கிறது இல்லாம அந்த நேரத்துல அதை மன்னிச்சிடணும். நான் இந்த காரியங்களை குறித்து இந்த மன்னிப்பை குறித்து பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பாஸ்டர் வந்து இறந்துட்டு பரலோகம் போயிருக்காரு. அவர் போனப்போ என்ன பண்ணாங்கன்னா, பரலோகத்துல ஒரு அலோவ் பண்ணேன். அவர் கேட்கறாராம், என்னையே அலோவ் பண்ண மாட்டேங்க, நானூறுக்காக நிறைய ஊழியம் செஞ்சேன், நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்கேன், காணிக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன், ஏன் நீங்க அலோவ் பண்ணலன்னு கேட்கறாராம். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, போன வாரம் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு, இந்த சண்டையில மனசாகப்பட்டு உங்க மனைவி மன்னிப்பு கேட்டாங்க, ஆனா இப்ப வரைக்கும் உங்களை மன்னிக்கல, அதனால உங்களுக்கு பரலோகத்துல இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து பெரிய பாவம் பெரும் பாதகம் அதெல்லாம் செஞ்சாதான் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு இல்லை, இந்த மாதிரி மன்னிக்க முடியாதது கூட ஒரு பெரிய குற்றம் தான். அதாவது நம்ம சாதாரணமா மற்றவங்க மன்னிக்காம இருக்கிறதால நம்மளால பரலோகத்துக்கே போக முடியாது, அந்த அளவுக்கு பெரிய பாவம்ன்றது நம்ம மன்னிக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இயேசுப்பாவை போல, அதாவது நம்ம வந்து சுயபலத்தால சில காரியங்களை மன்னிக்க முடியாது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க நம்மளை ரொம்ப தூஷணமா மட்டமா நடத்திருப்பாங்க, அதனால மன்னிக்க முடியாது. ஆனா அந்த சூழ்நிலை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, ஆண்டவரோட பலத்தை கேட்கணும், அதுவே என்னை மன்னிக்கிறதுக்கான இருதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். அந்த நேரத்துல நம்ம எடுத்துக்காட்டா சேவானை கூட எடுத்துக்கலாம். சேவானை எடுத்துக்கிட்டா சேவான் எப்படி என்ன பண்றாங்க, அவரை கல்லெறிஞ்சு கொல்ல முயற்சிக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நேரத்துல ஏசப்பாவை தான் பார்த்தாரு. வசனம் கூட சொல்லுது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டா அதை சொல்லுது, அவர் மேல பார்க்கும்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதே கண்டு அந்த சூழ்நிலையில சேவன் வந்து நான் சாக போறேன், இல்லை நம்ம அக்கறை என்ன தூஷிக்கிறாங்க, கல்லெறிஞ்சு கொலை பண்ண போறாங்க அப்படின்றதான் யோசிப்பேன். வானத்துல இயேசுவானவர் நம்ம ஏசப்பாவை தான் பார்த்தாரு. நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளால மன்னிக்க முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது, மற்றவங்க எதுவுமே பண்ண முடியல, இவங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலேட்டு ஒரு மாதிரி ஒரு கோபமாவே இருக்கும்ல, அந்த சூழ்நிலையில நம்ம ஏசப்பாவை தான் பார்க்கணும். நம்ம ஏசப்பா எப்படிக்கா நம்மளுக்காக மன்னிச்சாரு, நம்மளுடைய பாவங்களுக்காக எவ்வளவு அன்புள்ளவரா இருந்தாரு, அந்த மாதிரி நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் மன்னிக்கிறவர்களா இருக்கணும். அதனாலதான் சேவன் இறக்கும் பொழுதும்
பிதாவே இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் மற்றவர்களுக்காக மன்னிக்கிறவர்களா இருந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். நான் இந்த காரியம் கொடுத்து பேசும்போது எங்க ஆபீஸ் இருக்க சில பேர்கிட்ட கேட்டேன், உங்களால ஏன் மற்றவங்களெல்லாம் மன்னிக்க முடியல, யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க எல்லாருமே ஒரு ரெண்டு காரணம் மட்டும் சொன்னாங்க. ஒண்ணு, எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான் இவன், இல்லை நான் துரோகம் பண்ணிட்டேன்னு எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது துரோகம்னா நம்ம ஏசப்பாக்கு நம்மளாம் பண்றதும் பெரிய துரோகம். அதுவும் அந்த நேரத்துல வந்து எப்படின்னா அந்த ஜனங்கள் எல்லாருமே உங்களுக்கு பரபாச விடுதலை பண்ணணுமா இயேசு விடுதலை பண்ணணுமான்னு கேட்கும்போது அவங்க ஆண்டோட அதிசயங்களை அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்றாங்க, நீங்க இயேசுவை தான் வந்து இது பண்ணணும், சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை இயேசுப்பாக்கு நடந்து எவ்வளவு துரோகம், எவ்வளவு பெரிய துரோகம், அதே நம்ம ஆண்டவர் வந்து மன்னிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் நம்ம இங்க இருக்கிறவங்களை யாருக்காவது மன்னிக்க முடியாம நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்க, இல்லை நம்ம தூஷணமா மற்றவங்க கிட்ட தப்பா பேசுவாங்க, அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம இயேசுப்பாவை பார்க்கணும். இயேசுப்பா எப்படி மன்னிச்சாலும் அந்த மாதிரி நம்மளும் மன்னிக்கிறவர்களா இருக்கணும். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, கோபம் எப்போ வரணும்னா பெருமை இருந்தாதான் வருமா. அந்த பெருமை இருந்தா கண்டிப்பா கோபம் வரும், கோபம் வந்தா தான் மன்னிக்க முடியல. அப்ப பெருமைன்னு எடுத்துக்கிட்டா ஆண்டவர் வந்து எல்லா பெருமைக்கும் புரியவர். அவர் வாராடி வாழலும் கொள்ளாதவர், தேவனுடைய ஒரே குமாரன் அவரே அவ்வளவு தாழ்மையா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு அழகா போனார்ல. அப்ப நம்மளுக்கும் ஏதாவது இந்த கோபம் ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா நம்ம யாருமே நம்மளுக்கு எடுத்துக்காட்டா இந்த உலகத்துல இருக்க முடியாது. ஆண்டவர் மாதிரி இருக்கணும்னு பார்த்தா ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. அதனால ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையும் ஏதாவது ஒரு தவறு செய்யற சூழ்நிலை, இல்லைன்னா ஏதாவது சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, இல்ல வந்து நம்மளால ரொம்ப வருஷமா ஒரு மனசுலயே மன்னிக்க முடியாம இருக்குன்னா அந்த ஆண்டவரை நம்ம எடுத்துக்கிறவர்களா இருக்கும். நம்ம வந்து மன்னிக்கிறதால ஆண்டவர் வந்து எங்களுடைய மன்னிச்சிருச்சு சந்தோஷம் மட்டும் பண்ணாம அவர் நிறைய காரியங்களும் நம்மளுக்கு செய்யறாரு. நம்மளுக்கு ஆல்ரெடி பாஸ்டே சொல்லியிருக்காரு, நம்ம மன்னிக்கிறதால நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. தடைப்பட்டிருக்க ஆசீர்வாதங்கள்லாம் வரும். நம்ம ஏதாவது ஜபங்களுக்கு பதில் இல்லாம இருக்கு அப்படின்னா நம்ம மன்னிச்சுட்டா அது பதில் வரும். அதுவும் வசனம் சங்கீதம் 103:3 சொல்லப்பட்டிருக்கு, நம்ம மன்னிக்கிறதால நம்ம நோய்கள் கூட குணமாகும். நம்மளுக்கு இருக்கிற நோய்கள்லாம் கூட நம்ம மன்னிக்கிறதால குணமாகும். அதனால நம்ம வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஆசீர்வாதம்லாம் தடையா இருக்கு, இல்லைன்னா ஜபத்துக்கு இப்ப இருக்கும் பதில் வரலன்னா